தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் கழுகு பார்வை காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 5000 குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். தூத்துக்குடி மாவட்டம் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு முக்கியமான பகுதிகளிலும் மாநகரினுடைய முக்கியமான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே SBI காலனியில் எவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். தற்பொழுது தூத்துக்குடியினுடைய கிருஷ்ணராஜபுரம் என்ற பகுதியிலும் தற்பொழுது மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 5000 குடியிருப்புகளை இந்த மழை நீரானது சூழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பகுதியில் மழைநீர் எந்த அளவிற்கு மோசமாக தேங்கி இருக்கிறது என்பதனுடைய கழுகு பார்வை காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். முற்றிலுமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலுமே மழை நீரானது இன்னும் பகுதி அளவிற்கு மேல் தேங்கி இருக்கிறது. அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்துமே மழை நீரில் மூழ்கி இருக்கின்றன. பெரிய கனரக வாகனங்கள் பகுதி அளவு மூழ்கி இருந்தாலும் கூட கார்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மூழ்கும் நிலையிலேயே இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தொடர்ச்சியாக படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த வாகனங்கள் சென்று கொண்டிருந்த சாலையெல்லாம் தற்பொழுது தண்ணீர் சென்று கொண்டிருக்கும் பகுதிகளாக மாறி இருக்கின்றன. அருகில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் என மக்கள் பயன்படுத்தப்படாத பகுதிகளாக இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து இருக்கிறது. எனவே இந்த மழைநீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.